இந்த இல்லஸ்ட்ரேஷன் போட்டிருப்பீங்கல்ல கண்ணா, இதையும் ஹோம்ஒர்க்கா எடுத்துக்கோங்கடா. அடுத்தது வந்து பெனிஷ் எம் ஸ்கோர்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒரு மேத்தமெட்டிக்கல் மாடல் யூசிங் ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் வந்து டெவலப் பண்ணாரு. ஹி டேக்ஸ் இன்ட் அக்கௌண்ட் 8 வேரியபிள்ஸ் கண்ணா, 8 வேரியபிள் எடுத்துக்கிறாரு. ஓகேவா? அவரது வந்து என்ன அப்படின்னா டே சேல்ஸ் அண்ட் ரிசீவபிள் இண்டெக்ஸ், அதாவது அந்த நெட் ரிசீவபிள் பை டெட்டாஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ இருக்குல்ல அது, கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ, அப்புறம் அசட் குவாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்துக்கிறாரு, சேல்ஸ் க்ரோத் இண்டெக்ஸ், டெப்ரிசியேஷன் இண்டெக்ஸ், சேல்ஸ் ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ், லிவரேஜ் இண்டெக்ஸ். லிவரேஜ்னா என்ன அர்த்தம்னா என்னோட அசட்டுக்கு என்னோட டெட் எவ்வளோ அப்படின்றது லிவரேஜஸ் மெஷர். ஓகே. அப்புறம் டோட்டல் அக்ரூவல்ஸ்னா என்னடா மித்ரா? முன்னாடியே வந்ததுன்னா புரியல, யோசிச்சு சொல்லுங்க. அக்ரூவல் கான்செப்ட் என்ன சொல்றது? நோ ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங். என்ன சொல்றது அக்ரூவல் கான்செப்ட்? அதாவது நம்மளுக்கு வந்து இந்த மாசம் 5000 rupees எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் நம்ம பே பண்ணணும் அப்படின்னு இருக்கு. ஆர் கிளீனிங் கான்ட்ராக்டுக்கு அந்த சப்ளையருக்கு பே பண்ணணும் அப்படின்றது எக்ஸ்பென்ஸ் இருக்கு. ஆனா சப்ளையர் இன்வாய்ஸ் கொடுக்காம நம்ம பேமெண்ட் பண்ண முடியாது. அப்போ when I'm able to recognize my accruals, when I already know that I am supposed to incur an expense, but due to some reasons I am not able to make the payment to the stipulated person. Okay. அந்த மாதிரி டைம்ல என்னன்னா அந்த அமௌண்ட்டை நான் பார்க் பண்ணி வைக்கிறது தான் அக்ரூவல்ஸ்னு சொல்லுவாங்க. புரியுதா? See, when you don't get the invoice, you won't make the payment. கரெக்டா? பட் வாட் யூ கேன் டூ, அந்த மாசம் எப்படி இருந்தாலும் அந்த மாசம் பேமெண்ட் பண்ணியானோன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து தனியா வச்சுக்கிறது. பேமெண்ட் கம்ப்ளீட்டட்ன்றது இன்வாய்ஸ் வரும், கம்ப்ளீட் ஆயிடும். பேமெண்ட் டியூ, ஆனா சின்ஸ் ஐ டிட் நாட் ரிசீவ் த இன்வாய்ஸ் ஐ டென்ட் மேக் த பேமெண்ட் டு தட், ஆனாலும் அந்த பைசா வெளியில தானே போய் ஆகணும், அதனால தனியா எடுத்து எடுத்து வச்சுக்கிறது தான் அக்ரூவல் சொல்லுவாங்க. புரியுதா? என்ன வச்சுக்கண்ணா, மறந்துட்டீங்களா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ்? அக்ரூவல் கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஓகே. ப்ரூடன்ஸ், அக்ரூவல், அப்புறம் மெட்டீரியாலிட்டி, ரெவென்யூ ரெகக்னிஷன் கான்செப்ட்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. சி அக்ரூவல்ஸ்க்கு வந்து இங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் கண்டினியூங் ஆப்ரேஷன்ஸ் மைனஸ் கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன்ஸ் டிவைட் பை டோட்டல் அசட்ஸ். பெனிஷோட எம் ஸ்கோர் கொஞ்சம் இல்ல ஒரு இது கொஞ்சம் பார்த்து 10 டைம்ஸ் எழுதினா தான் ஞாபகம் வரும் மித்ரா. அந்த மாதிரி ஆஃப் இது அந்த இவரோடதாவது ஒரு மாதிரி ரிலேட் பண்ணிக்கலாம் கனெக்டடா. ரெண்டு பேலன்ஸ் ஷீட்டு ஆல்ட்மேனோட, அதாவது இது வந்து ஒர்க்கிங் கேபிட்டல் டு டோட்டல் அசெட்ஸ் பேலன்ஸ் ஷீட்டோடது, ரீட்டைன் ஏர்னிங்ஸ் டு டோட்டல் அசெட்ஸ் பிஎன்எல் டு பேலன்ஸ் ஷீட் கனெக்ட், இதுவும் பிஎன்எல் டு பேலன்ஸ் ஷீட் கனெக்ட், இது ட்ரேடிங் டு பேலன்ஸ் ஷீட் கனெக்ட். அப்படி ஞாபகம் வச்சுட்டு இதை மட்டும் ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் பெனிஷம் ஸ்கோர் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட். கேட்டுட்டானா ஈஸி, மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம், ஆனா கொஞ்சம் டிஃபிகல்ட். சம் இல்ல ஆக்சுவலா பெனிஷ்க்கு. ஒரு நிமிஷம் இருங்க. பெனிஷம் ஸ்கோருக்கு சம் இல்ல கண்ணா. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா -4.84 plus 0.92 into DSRI-ன்றது இது ஃபர்ஸ்ட் ஒன், plus 0.52. see அப்ஜெக்டிவ்ல இப்படி கொடுக்கலாம்டா, இதெல்லாம் கொடுத்துருவாங்கடா. DSRI, GMI, AQI, SGI, DEPI எல்லாம் கொடுத்துருவாங்க. இந்த பெனிஷம் ஸ்கோர் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரொம்ப ரேர் கொஸ்டின், எக்ஸ்பெக்டட் ரொம்ப ரொம்ப ரேர் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது நல்ல நிதானமா உட்காந்துட்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல மாட்டேன், ஆனா இது இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஓகேவா? அதே மாதிரி கண்ணா இப்போ எம் ஸ்கோர் வந்து -1.49 கீழே இருக்கு, சாரி 1.78க்கு அப்படின்றதான் த்ரெஷோல்டு. எம் ஸ்கோர் வந்து 1.78 கீழே இருந்ததுன்னா அப்போ வந்து அன்லைக்லி டு பி அ மேனிபுலேட்டர். அன்லைக்லி டு பி அ மேனிபுலேட்டர்னா என்ன அர்த்தம்னா பிரச்சனை எதுவும் இல்லைன்னு அர்த்தம்.
கம்மியா இருந்ததுன்னா. இதை விட ஜாஸ்தியா இருந்ததுன்னா பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஓகேவாமா, புரியுதா? அதாவது பிரச்சனை இருக்கு பிரச்சனை இல்லைன்றது என்னன்னா அவங்க ஏர்னிங்ஸ் ஏதோ மேனிப்புலேட் பண்ணிருக்காங்கன்னு அர்த்தம். ப்ராஃபிட்டையே ஏதோ தில்முல்லு பண்ணி காமிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். எப்படி? லெஸ் than -1.78னா, சாரி, கிரேட்டர் than -1.78னா. புரியுதா? ஆமா, டைப் ஒன் எரர். டைப் 2 எரர் வந்து as a man when it was not manipulating. இது டைப் 2 எரர். கிளாசிஃபை ஃபார்ம், கிளாசிஃபைங் ஃபார்ம். இது வந்து பெனிட் ஸ்கோரோடது. ஓகே, அவ்வளவுதான், இதோட முடிஞ்சிடுச்சு. இல்ல இல்ல இல்ல. ஆ, ரேஷியோ அனாலிசிஸ்லயா? ஓகே. செல்லம், அந்த காம்ப்ரஹென்சிவ் இது வந்து 20th குள்ள முடிஞ்சிரும்ல? 20th காம்பரேட் ட்ரெண்ட் அவேர்னஸ். மத்ததெல்லாம் முடிச்சிட்டீங்களா? ஜர்னல் என்ட்ரிஸ் ஃப்ரைடே வரைக்கும் எடுத்துக்கோங்க மித்ரா. அது வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட். வெரி குட், சூப்பர், வெரி குட். இல்ல நீங்க ஹெல்த் இப்படி இருக்கேன்றதுனால நான் சொல்றேன். முடிச்சிட்டீங்களா? வெரி குட், ரேஷியோஸ் சூப்பரா பண்ணிட்டேன். வெரி குட். அந்த இதுவும் படிச்சிட்டீங்களா? பிரைஸ் earning ரேஷியோ, டிவிடெண்ட் பே. வெரி குட், சூப்பர் சூப்பர். சொல்லுங்க, எது சொல்ல வந்தீங்க? 20th குள்ள முடிச்சிருங்க செல்லம்மா. ஸோ என்னோட டார்கெட் என்னன்னா அந்த மாடியூல் 3 உட்காந்துட்டு 22 அந்த 5 டேஸ்ல உட்காந்துட்டு ஒரு கண்டினியூஸ் 1 hour கூட எஃப்எம் உட்காந்து முடிச்சிடலாம் நம்ம. ஓகேவா? பிட்ராஸ்கி எஃப் ஸ்கோர்னு ஒன்று இருக்குடா. இது வந்து பிட்ராஸ்கின்ற ஜோசப் பிட்ராஸ்கின்றவர், அவர் வந்து ரிசர்ச் பேப்பர் சப்மிட் பண்ணும்போது வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் எப்படி அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்ற ஒரு அனலைஸ் பண்ணாரு. ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எல்லாருமே பிசினஸ் பண்றாங்க. ஆனா பிசினஸ் பண்ணும்போது ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்னு ஒரு செக்டார் இருக்காங்க, ஃபினான்ஷியலி வீக்னு ஒரு செக்டார் இருக்காங்க. அவங்களத வந்து எப்படி நம்ம அசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, between a score of 0 and 9, 9 is the best score and 0 is the there is 1 is the lowest score. அதை வச்சு அவர் அசஸ் பண்றாரு. ஓகே, அவர் என்ன சொல்றாருன்னா, சி, ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் சிக்னல்ஸ் எல்லாமே வந்து 4 இருக்கு மெயினா. ஒன்று ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், ஓகே, அண்ட் ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ, சேஞ்ச் இன் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸ், அக்ரூவல்ஸ். இப்போ அவரோட பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது ஃபினான்ஷியல் ப்ராஃபிட்டபிலிட்டியோட சிக்னல்ஸ். அடுத்தது வந்து லிவரேஜ், லிக்விடிட்டி அண்ட் சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸோட சிக்னேச்சர்னா, சேஞ்ச் இன் லிவரேஜ், சேஞ்ச் இன் லிக்விடிட்டினாலே கரண்ட் ரேஷியோ தானடா. ஸோ கரண்ட் ரேஷியோ, சேஞ்ச் இன் நம்பர் ஆஃப் இந்த 3 கிரைட்டீரியாவையும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. மூணாவது ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சிக்கு அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ மெயினா எடுத்துக்கணும், கிராஸ் மார்ஜின் மெயினா எடுத்துக்கணும். இது மூணு, அதாவது ஆப்ரேட்டிங் எஃபிஷியன்சி, லிக்விடிட்டி, ப்ராஃபிட், இது மூணுத்துக்கு இது எடுத்து சொல்றாங்கடா. அதை தவிர ஆமா, அவர் அதுதான் அதுதான் மெயினா சொல்லியிருக்காரு. அவரோட இதுல வந்து இது ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் டெல்டா மார்ஜின்னா கரண்ட் கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோன்னு அர்த்தம். ஓகே, அப்புறம் வந்து டெல்டா டர்ன்னா கரண்ட் இயர்ஸ் அசட் டர்ன் ஓவர் ரேஷியோ. இது எம்சிக்யூல வரும், பாத்துக்கோங்க. பிட்ரோஸ்கி என்ன சொல்றாரு அப்படின்னா, புக் டு மார்க்கெட், எஃப் ஸ்கோர், இன்வெஸ்ட்மெண்ட், calculate F score for all the firms in the highest quintal of fiscal year. F scoreன்றது வந்து அதாவது எஃப் ஸ்கோர் வந்து என்ன சொல்றதுன்னா,
இப்ப கம்பெனிஸ் ஃபினான்ஷியல் பொசிஷன்னா நம்ம என்னடா பண்ணுவோம்? பேலன்ஸ் ஷீட், P&L, ட்ரேடிங் எல்லாமே அசஸ் பண்ணுவோம்ல. அந்த ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ, ஓகே, பெஸ்ட் வேல்யூ ஸ்டாக்ஸோட பர்ஃபார்மன்ஸ இந்த எஃப் ஸ்கோர் வச்சு அசஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ் ஷீட், கேஷ் ஃப்ளோ பார்ப்பாங்க, பிரைஸ் earnings ரேஷியோ பார்ப்பாங்க. அதெல்லாம் ஒரு சர்டன் கிரைட்டீரியா இருக்கு. அதெல்லாம் இந்த எஃப் ஸ்கோர் ஸ்ட்ராட்டஜில வரும். இட் இஸ் மெயின்லி இப்ப நம்மளுக்கு உடம்பு சரியில்லைன்னா இப்ப டாக்டர் கிட்ட போற மாதிரி ஃபினான்ஷியல் ஹெல்த்தை நம்ம அசஸ் பண்ணணும்னா எஃப் ஸ்கோர் பண்ணினா போதும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே. அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் 5 மாசத்துக்கு ஃபிஸ்கல் இயருக்கு அப்புறம் வாங்குங்க, 12 மாசத்துக்கு அப்புறம் செல் 12 months ஆஃப்டர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சொல்றாரு. ஸோ கம்பெனி வந்து 8 to 9 இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பெட்ரோஸ்கியோட எஃப் ஸ்கோர் 8 to 9 இருந்தா தே ஆர் வெரி ஸ்ட்ராங். 0 to 2 இருந்தா தே ஆர் கன்சிடர் டு பி வீக் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா கண்ணா? இந்த பெட்ரோஸ்கி எஃப் ஸ்கோர் வந்து மெயினா ஸ்டாக் அசஸ்மெண்ட்ல பயங்கரமா யூஸ் ஆகும்டா. வர அண்டர் வேல்யூட் ஸ்டாக் ஐடென்டிஃபை பண்ண ஈஸியா இருக்கும். ஃபினான்ஷியல் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட்னு ஒரு பேப்பர் வருது ஸ்டேஜ் 3. இது ரிப்பீட் ஆகுது. இங்க பாருங்க செல்லம், ரிட்டர்ன் ஆன் அசட்ஸ், ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ செக் பண்ணணும், பாசிட்டிவ் நெட் இன்கமா பார்க்கும். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அப்புறம் ரிட்டர்ன் ஆஃப் அசட்ஸும் பாசிட்டிவா இருக்கணும், ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோவும் பாசிட்டிவா இருக்கணும் செல்லுமா. ஓகேவா? அப்புறம் கேஷ் ஃப்ளோ ஆப்ரேஷன்ஸ் வந்து இன்கமோட இதுவா இருக்கணும். இதுதான். இது மூணுமே எந்த ஸ்டாக்ல இருக்கோ அந்த ஸ்டாக்கை நீங்க தைரியமா வாங்கலாம்னு அர்த்தம். ஓகேவா? ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, டீடைலா கேட்க மாட்டாங்க. உங்களுக்கு அதாவது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ல டீடைல்டா வரும். இப்போ வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கல் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, 1 பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துறாங்கன்னா எவரேஜ் கால்குலேட் இந்த மாதிரி நீங்க பண்ற மாதிரி இருக்கும். லாங் டேர்ம் டெட்டோடது என்ன கரண்ட் அந்த மாதிரி. ஓகேவா? பண்ணிட்டு ஃபைனலா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். இது இப்பதான் சொல்லுமா. ஓகே. But now we are going to see what is called as fund flow statement. So what is a fund flow statement? நீங்க என்ன நினைக்கிறீங்கடா? ஃபண்ட் ஃப்ளோனா என்ன அர்த்தம்? நந்தனா ஒரு வாட்டி பிங்க் பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்னோட வாய்ஸ் ஓகேடா. ஃபண்ட் ஃப்ளோ அப்படின்னா என்ன தெரியுமாடா அர்த்தம்? எனக்கு வந்து என்ன ஃபண்டு உள்ள வந்திருக்கு, ஃபண்டு எவ்வளோ வெளில போயிருக்கு. ஓகேவா? கிட்டத்தட்ட கேஷ் மாதிரியே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த ஃபண்ட் ஃப்ளோ இதுல வந்து ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் என்னன்னு பார்ப்போம் சொல்லலாம். ஓகேவா? ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ் என்னன்றது பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ஒன்று ரெடி பண்ணுவோம். கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு எவ்வளோ கேஷ் நான் போட்டிருக்கேன், ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டிக்கு கேஷ் வந்து எவ்வளோ நான் வந்து எவ்வளோ வந்திருக்கு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோடது, ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டியோடது கேஷ் எப்படி வெளில போயிருக்கு உள்ள வந்திருக்கு, இன்வெஸ்டிங்க்கு எவ்வளோ உள்ள போயிருக்கு, அந்த மாதிரி கேட்டகரைஸ் பண்ணுறது. ரெண்டுமே ஃபண்டுன்றது கேஷ் தான் கண்ணா. ஓகே. பட் த வே ஆஃப் ரெப்ரசன்டேஷன் இருக்குல்ல, டிஸ்க்ளோஷர் அதான் டிஃப்ரெண்ட் ஆகுது. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், அதாவது 2024ல டெட்டாஸ் வந்து 54,000 இருக்கு, 2025ல டெட்டாஸ் வந்து 64,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ போன வருஷத்துக்கு இந்த வருஷம் டெட்டாஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா டிக்ரீஸ் ஆயிருக்கா?
ஹலோ, சொல்லுங்கண்ணா. நான் கேள்வி கேட்டிருக்கேன். கேட்கலையா? 50, அதான் போன வருஷம் 54,000 இருக்கு டெட்டாஸ். இந்த வருஷம் எனக்கு வந்து கிரெடிட் டெட்டாஸ் வந்து 64,000 இருக்கு. பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது நீங்க காமிக்கணும். இன்க்ரீஸ் இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணி சைன் மாதிரி போட்டு இன்க்ரீஸ். அப்போ அது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் கரண்ட் அசெட் வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லும். ஓகே, இப்போ பாரு 2024ல 2,000 ரூபாய் இருந்திருக்குடா கரண்ட் லைபிலிட்டி. இப்போ எனக்கு 500 ரூபாய் தான் இருந்திருக்கு. அப்ப கரண்ட் லைபிலிட்டி என்ன இருக்கு? அப்ப நீ என்ன எழுதணும்? கரண்ட் லைபிலிட்டி மைனஸ் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கரண்ட் அசெட்க்கும் கரண்ட் லைபிலிட்டிக்கும் எழுதிட்டு கரண்ட் அசெட் மைனஸ் கரண்ட் லைபிலிட்டி இஸ் ஒர்க்கிங் கேபிட்டல். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டலும் என்னது? ஒரு பார்ட் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் தெரியுமா? ப்ராஃபிட் இருக்கு பத்தியா? ப்ராஃபிட்லேருந்து நீ டிவிடெண்ட் எவ்வளோ பே பண்ற, ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ரைட் ஆஃப் பண்ற, அப்புறம் வந்து டெப்ரிசியேஷனுக்கு எவ்வளோ அலோகேட் பண்ற, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அதையும் பண்ணிட்டு ஃபைனலா சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்னா என்ன? இப்போ வந்து நீ வந்து டிவிடெண்ட் ரிசீவ்ட் வந்து கேஷ் உள்ள வருதா வெளில போறதா? அது சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ். அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் மிஷினரி கேஷ் உள்ள வருதா வெளில போறதா? ரிடெம்ஷன் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கேஷ் உள்ள வருதா வெளில போறதா? ரிடெம்ஷனா நம்ம ஷேரை வாங்கிட்டு பைசா திருப்பி கொடுக்குறோம் இல்லையா? அப்போ வெளில போறது அது அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட். அது கேஷ் வெளியில போறது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம்? கேஷ் கேஷ் அவுட்ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவோம் கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ல. இங்க என்ன சொல்றோம்னா அப்ளிகேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு சொல்றோம். ஓகேவா? கேஷ் இன்ஃப்ளோன்னு சொல்லுவோம். இங்க எப்படி சொல்லுவோம்னா சோர்சஸ் அப்படின்னு சொல்றோம். சரி, அவ்வளவுதான்டா. வேற எதுவும் பெருசா டிஃபரன்ஸ் நீங்க அதாவது ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. ஜஸ்ட் யூ வில் ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் யர் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் மீட்டிங் ஆல் யர் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். அதை தவிர நீங்க வேற எதெல்லாம் விஷயங்கள் நடக்கிறது கம்பெனிக்குள்ள, ஒரு ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் ரைட் ஆஃப் நடக்கிறதா, இல்ல வந்து டெப்ரிசியேஷனுக்கு இம்பாக்ட் எப்படி போகுது, குட்வில் ரிட்டர்ன் ஆஃப்க்கு எவ்வளோ நீங்கள் ஒதுக்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல. அதாவது நான் ரெக்கரிங் இன்கம் அண்ட் நான் ரெக்கரிங் எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, லைக் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லுவோமே இல்ல, ஞாபகம் இருக்கா? அந்த கார்பரேட் அக்கௌண்டிங்ல கூட நம்ம வந்து நான் ஆப்ரேட்டிங் ஃபர்ஸ்ட் சேல்ஸ் லெஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல் போட்டு கீழே கண்டுபிடிச்சிட்டு அப்புறம் ஆட் நான் ஆப்ரேட்டிங் இன்கம் லெஸ் நான் ஆப்ரேட்டிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்ல மாட்டோம்? அதுதான் கண்ணா. அதுதான் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அதுக்கும். மற்றபடி வேற எதுவுமே இல்லடா. அந்த மாதிரியே தான் இதுவும். சரியா? ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் வந்து மித்ரா எனக்கு ஒரு சின்ன ஒரு 5 மினிட்ஸ் ஒர்க் மட்டும் ஒரே ஒரு பிரேக் எடுத்துப்பேங்கண்ணா. இன்னைக்கு உங்களுக்கு 11:45 வரைக்கும் கிளாஸ் வச்சா ஓகேவா இருக்குமா? இல்ல ஓகே இல்ல ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிரேக் எடுத்துக்கிறேன்டா. 11:15 டு 11:20 வரைக்கும் ஓகேவா? சாரிண்ணா. என்னோட மதருக்கு வந்து ஆக்சுவல் ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இது வந்து ஃபினான்ஷியல் ஆப்ரேஷன்ஸ்க்கு வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபினான்ஷியல் பாலிசிஸ் அசஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கண்ட்ரோல் டிவைஸாக இருக்கும். ஓகே, ஏன் இது கண்ட்ரோல் டிவைஸாக இருக்கும்னு சொல்கிறேன் மித்ரா. என்னோட ஆக்சுவல் ஃபிகரை வச்சு பட்ஜெட்டட் ப்ரொஜெக்டட் ஃபிகர்ஸையும் ஒரு பாயிண்ட்ல வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஸ்டெப் ஆஃப் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட். பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது பண்ண மாட்டோம். ஓகே, கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் மாதிரியே இங்கே ஒரு ஸ்டெப் எடுத்துட்டு வருவாங்க. ஆனால் நம்ம அந்த ஸ்டெப்பை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல பண்றது இல்ல. அது பண்ணும்போது மேனேஜ்மெண்ட் கேன் டேக் ரெமிடியல் ஆக்ஷன்ஸ் இஃப் தேர் ஆர் எனி டிவியேஷன்ஸ். இது இது வந்து ஆன்சிலரி மாதிரி வச்சுக்கோங்க செல்லம். ஓகேவா? மெயினா இது லிக்விடிட்டி பொசிஷன். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல்னாலே என்ன அர்த்தம்? இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு அசஸ் த லிக்விடிட்டி ஆஃப் அ கம்பெனி, லிக்விடிட்டி பொசிஷன் ஆஃப் அ கம்பெனி. புரியுதாடா? ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்னாலே ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். 3. ஒன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் P&L அக்கவுண்ட் ஆஃப்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் ஒன் ஆஃப்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். மூணாவது ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் சோர்சஸ் அப்ளிகேஷன்ஸ். சோர்சஸ்ன்றது கேஷ் உள்ள வருது, அப்ளிகேஷன்ஸ்ன்றது கேஷ் வெளில போகுது. அவ்வளவுதான்.
இதெல்லாம் அப்படியே நீங்க கோ த்ரூ பண்ணிக்கோங்க செல்லம். ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு ஈஸியா இருக்கும். டிகிரி ஆஃப் ரிஸ்க் ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்புறம் ஃபியூச்சர் கைடுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஸ் யூஷுவல் ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து ஆஹ், என்னன்னா வந்து ரொம்ப ஐடியல் டூல் இல்லைன்றாங்க. கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் தான் ஐடியல் டூல்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இதுல பாருங்க செல்லமா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இது மித்திரம் ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துட்டுமாடா கனெக்ட் பண்ணிட்டு. தேங்க்யூ செல்லம். நீங்க என்ன பண்ணுங்க இன் மீன் டைம், இந்த சோர்சஸ் ஆஃப் ஃபண்ட்ஸோடது இதை நோட்ல, குட்டி நோட்ல அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் குட்டி நோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன் வந்து ஸ்டேட்மெண்ட் ஆஃப் சேஞ்சஸ் இன் ஒர்க்கிங் கேபிட்டல் செல்லம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஒரு கேப் இட்டுக்கோங்க. ஃபண்ட் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் ஹெட்டிங் போட்டுக்கோங்க, ஒரு கேப் இட்டுக்கோங்க. தேர்டு சோர்சஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ் ஹெட்டிங் போட்டு இது ஃபுல்லுத்தி காப்பி பண்ணிடுங்க. ஏன்னா இது அப்படியே நம்ம வந்து சம் இப்போ போட்டு போறோம். ஓகே, தேங்க்யூ மித்ரா. ஆ